வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், பர்சனாலிட்டி, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கையை வளர்க்குறதுக்கு என்னவெல்லாம் முயற்சி செய்யலாம், எப்படியெல்லாம் அதை தன்னம்பிக்கையை மேலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு வரோம். பர்சனாலிட்டின்றது என்ன? நம்மளோட ஒரு மேக்கப், ஹவு வி ஆர் இன்டராக்டிங் இன் தி சோஷியல் கான்டெக்ஸ்ட். அடுத்த மனிதர்களோடு பழகும்பொழுது நம்மளுடைய குணாதிசயங்கள் எவ்வாறு காணப்படுகிறது, எப்படியெல்லாம் நம்ம வெளியில் காண்பிக்கிறோம், நம்மளோட என்ன ஒரு பொய்மையான முகத்திரையா இல்லை நிஜமான முகத்திரையா அப்படின்னு பார்க்குறோம். சில நேரத்தில் பொய்மை இகழ் அப்படின்னு அந்த பொய்மையை இகழ சொன்ன பொழுது என்ன செய்கிறோம்? நிஜத்தை பேசணும்னு முயற்சி பண்ணுறோம். நிஜம் பேசுறதுக்கு மனம் இல்லை. அதனால் வி கண்டினியூ டு ஸ்பீக் என்ன லைஃப். பொய் சொல்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரியே பொய் சொல்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு, பெரிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு அளவுக்கு ஒரு சட்டன் அமௌண்ட் ஆஃப் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நிஜம் பேசுகிறதுக்கு மனம் இல்லை அப்படின்னு. அப்போது வலியாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் நிஜம் பேச பழகினா நம்மளுக்கு என்ன இருக்கும்? அது தொடர்ந்து நம்மளோட வரும். அந்த வலியை தவிர்த்துட்டு நிஜம் பேசுறதுனால வரக்கூடிய ஒரு மன உறுதி நம்மளோட தொடர்ந்து இருக்கும். எப்போவுமே நம்ம பணத்துக்காக, தட் இஸ் மணி வில் மேக் எவ்ரி திங்னு நினைக்கிறோம். ஆனால் அட் த சேம் டைம் பணம் இருக்கணும்போது இன்றைக்கி நம்மளுக்கு என்ன சொன்னால் அது நாளை மற்றொருடம் சென்றுவிடும். பணத்திற்கு செல்வம் அப்படின்றதுக்கு பேரே என்ன? செல்வோம். போய்கொண்டே இருக்கும். ஒரே இடத்துல தொடர்ந்து இருக்காது. ஒரு நாளைக்கு நிறைய வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு என்ன கிடைக்கும்? லாபம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு லாபம் கிடைக்காது. ஒரு நாளைக்கு ரெண்டு சமமாக இருக்கும். சில நாளைக்கு நஷ்டமே இருக்கும். சில நாளைக்கு செலவினங்கள் தான் கூடிட்டு இருக்கும். நம்மளுக்கு அதில் கையில் காசு நிற்காது. ஆனால் நல்ல குணங்களை நம்ம சம்பாரிச்சுக்கிட்டோம். நல்ல விதமாக இருக்கிறது, பொய் பேசாமல் இருக்கிறது, நிஜம் பேசுறது, உண்மையை சொல்கிற பழகிறது. அப்புறம் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாது சொல்லல் அப்படிதான் சொன்னார். அப்போது பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸில் எப்போவும் உண்மையாக இருக்கணும். எது தவறோ அதை சொல்லுவதை தவிர்க்கணும். எது தவறோ அது நம்மளுக்கு ஏற்புடையது இல்லைன்னு ஒதுங்கி நிற்கணும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே குணாதிசயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. இந்த பிஹேவியர் சோஷியல் கான்டெக்ட்ஸில் நம்மளோட நல்ல பிஹேவியர், நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும். தன்னம்பிக்கையை மீட்டு தரும். முதல்ல நம்ம இழந்து விட்டோம் என்ன சொன்னால் மீட்டு தரோம். ஏற்கனவே நல்ல தன்னம்பிக்கை இருக்குது, பெரிய அளவில் யூஆர் ஸ்ட்ராங் லேடி அப்படின்னு சொன்னால் வி கண்டினியூ டு பி க்ரோ இன் ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த். ஒரு தன்னம்பிக்கையில் இருக்கிற ஒரு குணாதிசயமான உறுதியிலேருந்து மீண்டும் மீண்டும் உறுதியை நோக்கி தான் பயணிக்கிறோம். ஒரு நேரத்தில் கூட உறுதி உடனே டவுன்வர்ட்ஸ் அப்படி இல்லை. ஒரு இடத்துல உறுதி மேலே வந்துட்டோம்னு சொன்னால் உறுதின்ற வார்த்தைக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்றதுக்கு 1லேருந்து 11 நம்பர் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஓவர் த பீரியட் வி டெவலப் அவர் செல்ஃப் டுவோர்ட்ஸ் தி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் நம்மளோட உறுதியை மேலும் மேலும் என்ன பண்ணுறோம்? அதிகப்படுத்துகிறோம். அதனால் எப்போவுமே தொய்வு என்பது இல்லாமல் இருந்தால் மீண்டும் மீண்டும் உறுதிக்கு தொடர்புடைய செய்திகளே நம்ம செய்து கொண்டிருந்தோம்னா உறுதி 3ஆம் நம்பர்லேருந்து 4, 4லேருந்து 5, 5க்கு அப்புறம் ஸ்டாகனேஷன் இன் நம்பர் 5 ஃபார் சம் மோர் இயர்ஸ், தென் யூ கண்டினியூ டு கோ ஃபார் த நெக்ஸ்ட் நம்பர் அப்படின்னு அடுத்தடுத்த லேடரில் நம்பரை வேறு வேறு ஸ்டெப்பில் மேலே போக முடியும். அதனால் எப்போவுமே இந்த பிஹேவியர் ஸ்கூல் அப்படின்றது மட்டும் என்ன செய்யும்? ஒரு இடத்துல நல்லது நம்பருக்கு, தட் இஸ் பாசிட்டிவ் அப்ரோச்சில் இருக்கக்கூடிய ஒரு செயல்முறைக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னால் அந்த பாசிட்டிவோட அடுத்தடுத்த எலிவேஷன், அடுத்தடுத்த எவல்யூஷன் அதுக்கு தான் நம்ம போவோமே தவிர ஒரு நாள் கூட கீழே இறங்கி ரிட்ரீட்டிங் பேக் அப்படின்ற வார்த்தை பிஹேவியர் ஸ்கூலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிகாஸ் வி ஹவ் பீன் ட்ரெயின்ட் இன் சச் அ வே டு கண்டினியூ டு க்ரோ இன் அவர் நம்மளோட லேடரில் மீண்டும் மீண்டும் அந்த உயர்வு என்கிற படிக்கட்டில் மேலே மேலே ஏறுறதுக்கு முயற்சி செய்கிறோம். அப்போது மேன்மை அடையும் பொழுது என்ன வரும்? நம்மளுக்கு தன்னம்பிக்கை கூடுதலாக தான் இருக்கும். அதனால் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படின்னு சொன்னால் முதல்ல ஸ்பீக் பாசிட்டிவ், எதையும் எளிமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் நம்ம சௌரியமாக இருக்கோம் அப்படின்னா அதை பற்றியும் சில பேர் கமெண்ட் கொடுப்பாங்க. சிலப்போ அசௌகரியங்கள் நிறைய இருக்குது. வி டோன்ட் ஹாவ் மச் ஃபண்ட்ஸ் டு இன்டராக்ட் வித் அந்த சோஷியல் எப்படி சொல்கிறது, அந்த அரிஸ்டோக்ராட்டுக்குள்ளேயோ இல்லை காஸ்மோபாலிட்டனுக்குள்ளே இருக்கிறதுக்கோ நம்மளுக்கு வசதி இல்லைன்னு வைங்க. பீப்புள் வில் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் சம்திங். ஸோ அதனால் எதாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. யூ கண்டினியூ டு மூவ் ஆன் யுவர் வே. உங்களோட வழியில் நம்மளோட நம்மளுக்கு என்ன வழி இருக்கோ அந்த சொந்த முயற்சியில் இருக்கிற வழியில் தொடர்ந்து நம்ம ஆகே செலுத்திய மேலே மேலே நம்ம முன்னேறிக்கிட்டே போகலாம்.
அது முன்னேற்றம் என்பது ஒரே நாளில் 2 கிலோமீட்டர் போனோமா ஒரு 2 ஃபீட்டு தான் போகுமா இருக்குது. தட் இஸ் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். ஃபார் தட் வி டோன்ட் ஹேவ் எனி ஹோல்டு. சிலவங்களுக்கு முடியும், நிறைய பேருக்கு முடியாதான் இருக்கும். அப்போ ஒன்லி 2 அடி தான் நடக்க முடியும் ஒருத்தனோட தனி மனிதோட முன்னேற்றத்துலன்னு சொன்னால் அதுவே பெரிய விஷயந்தான். ஓவர் த பீரியட் இன்றைக்கி 2 அடி தான் நடப்பமாக இருக்கும், நாளைக்கு ஒன்று 20 ஃபீட்ஸ் போகும், அதுக்கு அடுத்த நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு 1 கிலோமீட்டரே நம்மளால் போக முடியுமா இருக்கும். ஸோ இது எல்லாமே வாழ்க்கை என்ன வரும்பொழுது லைஃப் என்ற ஜெர்னியில் ஒரு உறுதியிலேருந்து மற்றொரு உறுதிக்கு, ஒரு முயற்சியிலேருந்து அடுத்த முயற்சிக்கு, அந்த முயற்சியின்மை தான் தவிர்க்கப்பட வேண்டியதே தவிர முயற்சி எப்பொழுதும் நம்மளோட தொடர்ந்தே இருந்தால் நிச்சயமாக நம்மளுக்கு இந்த லைஃப் என்ற ஜேர்னி, வாழ்க்கை என்கின்ற பயணம் இனிமையாக அமையும் என்று சொல்லி தன்னம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எடுத்து கூறி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.